இந்த வீடியோவில் வந்து HTML சிம்பிள் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து VS கோட் ஓப்பன் பண்ணிடுவோம். VS கோட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல்னு கொடுங்க. நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃபைல் நேம் வந்து test.html கொடுக்குறேன். HTML அப்படின்னு கொடுத்தா தான் வந்து இது வந்து ஒரு வெப்பேஜாக எடுத்துக்கும். HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML எக்ஸ்டென்ஷன் இருந்தால் தான் அது ஒரு வெப்பேஜ் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்குங்க. இப்போ என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். எந்த இடத்துல சேவ் பண்ணுறதுன்னு கேட்குது. நான் டி டிரைவில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஃபைல் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து HTML அப்படின்னு டைப் பண்ணுறேன். கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள்குள்ளே டைப் பண்ணோம்னா அது வந்து ஒரு டேக் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஓப்பனிங் டேக், எண்டிங் டேக் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து ஹெட்டிங் டேக் வந்து கொடுக்குறேன். H2 H3 நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் H2 கொடுக்குறேன். H2 கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஹெட்டிங் டேக், ஒரு சிம்பிளாக ஒரு ஹெட்டிங் மட்டும் வரும். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இதுவே போதுமானது. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கண்ட்ரோல் ஓ கொடுத்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஓ ப்ரெஸ் பண்ணுறேன். டி டிரைவில் டெஸ்ட்டுங்கிற ஒரு HTML ஃபைல் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் வந்து வந்துருச்சு. இதை இன்னும் சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடலாம். டைப் பண்ணதை எக்ஸ்க்ளாமேட்டரி ஆச்சரியக்குறி அதை அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எம்எட் அப்ரிவேஷன் அப்படின்னு காமிக்குது. இது ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு VS கோடே வந்து ஒரு பேசிக் HTML ஃபைல் எப்படி இருக்கணுமோ அதுக்குண்டான டேக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துரும். நம்ம இப்போ எந்த இடத்துல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெட்டிங் டேக், பாடி டேக் அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாடி டேக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுப்போம். H2 கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஹலோ ராஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டுக்காக ஹலோ ராஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ராஜ் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு சிம்பிள் HTML ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். HTML ஃபைல்னா ஒரு வெப் பேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜ் ஃபைல் எடுத்துட்டீங்க அப்படின்னா PNGன்னு இருக்கும், JPGன்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பேஜ் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து HTML எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம். இது ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் HTML பேஜ். இது ஒரு சிம்பிள் வெப் பேஜ். இது அப்புறம் கிரிக்கெட் பஸ் அண்ட் ஏர்ன் மணி கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. விசிட் பண்ணி பாருங்கள் sellexer.in. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் 1000 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பாருங்கள் sellexer.in. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்